வணக்கம். கிசுகிசு கார்னர்ல வாரம் ஒரு நடிகை பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் என்ன நடிகை பார்க்க போறோம்னா நம்ம நயன்தாராவை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அவங்க ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை முதல் இன்னைக்கு வரைக்கும் இதுல சினிமா நாளை தமிழ் சினிமாவா இருக்கட்டும், மலையாள சினிமா இருக்கட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம சினிமா கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி எல்லாம் வாங்க இதெல்லாம் நான் நெகட்டிவா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க ஆரம்பத்துல சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டின் குடும்பம் நயன்தாரா சினிமாவுக்காக தான் நயன்தாரா மாத்திட்டு இருக்காங்க. அந்த ஜெயராம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்து குஷ்புவை கூட விட்டு வைக்காத ஒரு ஆள். வெளியில பாத்தீங்கன்னா நாட்டின் முதல்ல நயன்தாராவை வேட்டையாடுறது யாருன்னா அவர் தான் முதல்ல முரசித்ரான்ற ஒரு படத்துல வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்து நல்லா செஞ்சிருக்காரு. நல்லா செம்மையா வேட்டையாடி இருக்காரு. இதுல ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் பிரமுகர் இவங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா, அதாவது ஒரு நடிகைன்னா அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம தனுஷ் மேட்ரிலேயே இவ்வளவு ஓப்பன் போல்டா இவ்வளோ நெத்தி அடிக்கிறாங்கடானா அவங்களுக்கு பேக் போனா ஒருத்தர் யாராவது இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இப்ப நடக்கிற கரண்ட்ல இருக்கிற கட்சியில அதற்கு எதிர்கட்சியா இருந்தவர், முன்னாள் கவர்னராகவும் இருந்தவர், ஒரு சொல்யூஷன் மட்டும் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்களே யாருன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த அரசியல்வாதி பேர் சொல்றதுக்கு நான் விரும்பல. ஏடானா அதனால பல சர்ச்சைகள் ஏற்படும். அவர் யாருன்னா அவர் தலையில ஆப்பாயில் போடலாம், நல்லா பெருசா போடலாம் ஆப்பாயில். முன்னாள் கவர்னராகவும் இருந்தவர். அவருடைய ஃபர்ஸ்ட் எழுத்து ஜேல வரும். அந்த கட்சியினுடைய தலைவர் பேரும் ஜேல தான் வரும். அதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிற கட்சிக்கு எதிர்கட்சியா, இப்ப கரண்ட்ல இருக்காங்க இல்லையா கட்சி, இப்ப ஆளும் கட்சி இருக்காங்க இல்லையா, அந்த ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியில இருந்தவர் அந்த டைம்ல அவர் கவர்னராகவும் உட்கார்ந்துருக்காரு. அந்த அரசியல்வாதியோட நெருக்கமான தொடர்புல இருக்கிறவங்க தான் நம்ம நயன்தாரா கிட்ட ஏன் போக முடியல, எதுவும் பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா அவர் தான். நீங்க போய் நயன்தாராவை தொட நினைச்சா கூட சரி, அவங்க சுட்டுவரில தொடணும்னு நினைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர் தான் அடிப்பாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த விஷயத்த தைரியமா நான் சொல்றேன். ஜேல ஆரம்பிக்கும் அவர் பேரு, அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பேரு ஜேல தான் முடியும், ஜேல தான் ஆரம்பிக்கும். அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பேரும் ஜேல தான் ஆரம்பிக்கும். அதை நீங்களே கெஸ் பண்ணிக்க, கமெண்ட்ல சொல்லுங்க. மோகன்லாலுக்கு பயங்கரமானு சொல்லிட்டு அதை அடுத்து மேட்ரு முடிஞ்ச உடனே மோகன்லால் கிட்ட தள்ளி விட்டுருவாரு. மோகன்லால் தான் அவன் வெறி பிடிச்ச ஆளாச்ச, அவங்க கிட்ட தப்பிச்சு வரதுக்குள்ள இவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஜெயராம் கூட தான் லிங்க்ல இருந்திருக்காங்க. ஜெயராம் கூட லிங்க்ல இருக்கும்போது அவர் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நடிகனா அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இல்லையா, அவர் மோகன்லால் அறிமுகப்படுத்திருக்காரு. மோகன்லால் அறிமுகப்படுத்துறாங்க. அவன் ஒரு காமெண்ட் கொடுங்க, அவன் வச்சு செஞ்சு மஸ்தி பண்ணி அதுக்கப்புறம் மறந்து போய் எப்ப மலையாள சினிமாவே வேணாம். அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, நல்லா கொழுப்பு நல்லா இருக்க, தமிழ் சினிமாவுக்கு போனா அவங்க அந்த மாதிரி எடுத்துப்பாங்க, நீ பேசாம தமிழ் சினிமாவுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நைட்டோட நைட்டா இது ஒரு ரிப்போர்ட்டர் என்கிட்ட சொன்னாங்க, நைட்டோட நைட்டா பஸ்ல ஏறி, அதாவது கேரளா சினிமாவுக்கு தெரியும், தமிழ் சினிமாவில யாருக்கும் நயன்தாரா தெரியாது. நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துருவாங்க. வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன மாற்று இருக்கு. என்னடானா நம்ம ஹரி ஐயா படத்துக்கு ஹீரோயின பேப்பர்ல ஆடு கொடுத்துருந்தான். கொடுத்திருக்கிறப்ப திரிஷா இதை கேட்டிருக்காங்க, நம்ம ஐயா படத்துல சரத்குமார் ஜோடியா நடிக்க சொல்லி. ஆனா திரிஷா அவர் ரொம்ப ஏஜானது, அவர் கூட நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரிஷா அவாய்ட் பண்ண உடனே போது சரி நம்ம போய் ஹரிசர் கிட்ட சான்ஸ் கேட்கலாம் இருக்காங்க அப்படின்னு போனோன்னு அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க செலக்ட் பண்ணேன். ஹரிசர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு சரி ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க இருக்கிற மேட்டர் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் கேரளாவில் 4 படம் பண்ணியிருக்கேன், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சார், மோகன்லால் டாச்சர் ஓவரா இருக்கு, ஜெயராம் சார் தான் ரிலீஸ் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிட்ட வெளியில வரதுக்குள்ள போகும்போது முயற்சி அதான் சார் இல்லைன்னா நான் நிறைய பேர் ஆடிஷன் வச்சிருக்கேன். இப்ப இதுல இப்போ திடீர்னு செலக்ட் பண்ணா நான் ப்ரொடியூசர்னு சொல்லணும். அது வேற யாரோட கைதாலையாதான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூசருக்கு மட்டும் சொல்லணும், எல்லாரும் சொல்லலாம். சரி எனக்கு நீ ஓகே தான், ஹீரோயின் ஓகே தான் சொல்லிட்டு சொல்லிடுவாரு. சரி நான் 2 நாள் டைம் கொடுன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே லாட்ஜ்லயே ரூம் போட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. எந்த இடத்துல லாட்ஜ்ல ரூம் போடாம அங்கேயே இருந்திருக்காங்க. அப்போ
பேர் சொல்ல விரும்பல. நிகழ்வு அவர் கரண்ட்ல தான் இருக்காரு. பிஆர்ஓ கிட்ட வந்து ஹரிஷ் சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அந்த பொண்ணு ஒத்துக்கலாம், நிச்சயமா வந்து அந்த பொண்ணு அந்த படத்தை ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹரிஷ் சார் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே சரி ஓகே சார் அவங்க 2 பேர் வேணும்னு சொல்லிட்டு அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஹரிஷ் சார் பண்ணிருக்காங்க, ஹரிக்கும் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வாய்ப்பு வந்தது. ஒரு வந்து மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் அது. இது அடுத்து வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்க 2வது படம் வந்து சந்திரமுகி வந்து எப்படி அவங்க கிடைச்சிக்கிறாங்க, அது ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நயன்தாரா எந்த பிஆர்ஓ பண்ணாரோ அதே பிஆர்ஓ சொன்னதுதான். சந்திரமுகிக்கு வந்து பிரபு சாருக்கு இருக்காரு இல்லையா, அவர் தான் அந்த படத்தின் ப்ரொடியூசர். அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கு சொல்லவே. வடிவேலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த படத்தினுடைய காட்சிக்கு வந்து கிடைக்கவே கொடுக்கவே இல்லை. சந்திரமுகி எல்லாம் அந்த காலகட்டத்துல சந்திரமுகி படம் அந்த டைம்ல வந்து வடிவேலு வந்து ரஜினி கிட்ட போய் இந்த கதையை பிவாசி சார் சொல்லும் போது அந்த ரஜினி சார் கிட்ட சொன்னாங்க, இந்த காமெடி கேரக்டர் அதை ஒருத்தர் பண்ணிருக்காரு. பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து வடிவேல் தான் ஆக்டர். விவேக் இருக்காரு, விவேக் போடலாமா வடிவேல போடணும், ரஜினியுடைய சாய்ஸ் ஒரே சாய்ஸ் வடிவேல தான் போடணும்னு சொல்றாங்க. வடிவேல போடணும். வடிவேல் வந்து ரொம்ப பீக்ல இருக்காரு. 1 ஹவருக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பணம் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல. பிரபு சார் சிவாஜி ப்ரொடக்ஷன்ல அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. அது இல்லாம ஒரு சின்ன ப்ராப்ளம், பிரபுவுக்கும் வடிவேலுக்கும் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஒரு படத்துல வந்து பிரபுவுக்கும் வடிவேலுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கைகலப்பு அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப பிரபுடைய கம்பெனின்னு போது அவர் நடிப்பாரா மாட்டாரான்ற வந்து ரொம்ப ஒரு டவுட்டாவே இருக்கும்போது ரஜினி சார் சொல்றாரு, நீங்க போய் ஸ்டேட்டா போய் வடிவேல போய் பாருங்க, பார்த்துட்டு அவங்ககிட்ட காட்சிட்டு வாங்குவாங்க. வடிவேல் நடிச்சால் நான் நடிக்கிறேன், எங்க டைம் கரெக்டா அந்த கதையில நடிக்கணும்னு சொல்லிட்டு டைம் ஒர்க் அவுட் ஆச்சாங்கன்னா நிச்சயமா அந்த படம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த படத்தை கைவிட்ட வேண்டியதுதான். வடிவேல் தான் இது மெயினான கேரக்டர். இந்த படத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய காமெடி தான் வந்து இருக்கட்டும், பிரபாகரன் காமெடி தான் தூக்கி நிறுத்தக்கூடிய கேரக்டர். வடிவேல் கிட்ட பிவாஸ் வந்து அலையிற கவுண்டமணி கிட்ட செந்தில் கிட்ட கூட காய்ச்சிட்டோம், அவ்வளவு அழுந்து இருக்க மாட்டேன். அவர் லாஸ்டா வந்து ரஜினி போன எடுக்காம அவாய்ப்பு போயிட்டு வந்து நான் ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னா ஹீரோயினா யார் பண்றாங்க, ஜோதியா கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது, ஹீரோயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். வடிவேல் வந்து ஓப்பனான டேரக்டர் கிட்ட அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நடிகர் படத்துல ரஜினி படத்துல வந்து ஓப்பனா கேட்டிருக்காரு, ஹீரோயின் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண இவ்வளவு சம்பளம் அவர் வந்து அதிகபட்சமான சம்பளம் வந்து சந்திரமுகி படத்துல. அப்போ வந்து 1 நாளைக்கு 10 லட்சம் போது அதுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் கணக்கு பண்ணி அப்போ வாங்கியிருக்காரு அந்த சம்பளத்தை. நயன்தாரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாங்க. அது பிஆர்ஓ சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணிருக்காங்க. சரிங்க பண்றதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அவங்க பண்ணிருக்காங்க. சந்திரமுகி படத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் நயன்தாரா வடிவேலு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுதான் வடிவேலு அந்த படத்துல நடிச்சாரு. இது நிறைய பேருக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.